நேயர்களே, இன்றைக்கு நம்ம சர்வதேச செய்தியில ஈரானை நேற்று நான் பேசும்போது சிறப்பாக நிறைய பேர் மாற்றுக்குரல்ல பார்க்குறீங்க. பலாயிரக்கணக்கான பேர் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். மிக்க மகிழ்ச்சி. நேற்று நான் டெலிகிராப், அது மட்டும் இல்லாமல் பிபிசி, ரஷ்யாவுடைய டாஸ் நிறைய செய்திகளை சொல்லியிருந்தோம். அமெரிக்காவினுடைய பல்வேறு வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் இப்படி நிறைய சொல்லியிருந்தோம். இன்றைக்கு கிடைச்ச தகவல் ரொம்ப வித்தியாசமான தகவல். அதில் அமெரிக்கா இந்த போரை நிறுத்தியதற்கு மூல காரணம் இஸ்ரேல் என்ற அதிர்ச்சி தகவல் வந்திருக்கிறது. இது நிறைய பேருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். என்ன இவர் குழப்புறார் அப்படின்ட்டு. உண்மையிலே இஸ்ரேலுடைய பெஞ்சமின் நெத்தன்யாகு சமீப காலமாக பார்க்கின்ற போது ரொம்ப மௌன நிலையிலே இருக்கிறார்கள். அவர்கள் அதிகமாக ஈரான் மற்றும் அமெரிக்காவுடைய அந்த போர்க்களச் சூழ்நிலை குறித்து பெரிய கருத்துக்கள் எதுவும் அவர் வைக்கவில்லை. இந்த நிலையில் என்ன காரணம் என்ற ஒரு கேள்விக்கு ஈரானுடைய தயாரிப்புகள் முன்பெப்பும் இல்லாத அளவிற்கு மிக அதிக சக்தி வாய்ந்த அளவில் இருப்பதே இஸ்ரேல் ஒன்றே பலிகடாக்கப்படும் என்ற நோக்கத்தில் இஸ்ரேல் இந்த முறை கடும் அச்சத்தில் இருப்பதாகவும், ஈரானை எதிர்த்து தாக்குதல் மூலம் நிலைகுலைய செய்யலாம் என்னும் திட்டத்தை தாண்டி முழுமையாக தயாரிப்பு நிலையில் இஸ்ரேல் என்பதுதான் அதிர்ச்சி தகவல். ஈரானுடைய இந்த முழு தயாரிப்பு ஏன் அப்படின்னு பார்த்தா, 2025 ஜூலை மாதம் நடந்த தாக்குதல் 12 நாள் போரில் இஸ்ரேலை ஈரான் நிலைகுலைய செய்தது. ஏற்கனவே இஸ்ரேலும் ஈரானை நிலைகுலைய செய்தார்கள். அதுவும் மாற்றில்லை. ஏன்னு கேட்டால் அங்குள்ள இஸ்பஹான், ஃபர்தௌஸ் மட்டுமல்லாமல் நட்டான்ஸ் போன்ற அணு ஆயுத தளங்களின் மீது அமெரிக்கா GBU B-257 பாம்பர்ஸின் மூலமாக குண்டுகளை போட்டார்கள். மக்கள் வாழுகிற டென்ட் பாப்புலேஷன் த பிளேசஸ் இன் டெஹ்ரான் நிறைய அழித்தார்கள். நிறைய சயின்டிஸ்ட் கொல்லப்பட்டார்கள். ஈரானுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் டோட்டலி ஹட் பீன் ஃபெயில்ட். அது முழுமையாக தோல்வியை சந்தித்தது. இப்பொழுது ஈரான் இந்த 12 நாட்கள் போருக்கு பின்பு ஈரான் பெரிய அளவில் சேதாரத்தை சந்தித்தாலும் தற்போது ஈரான் மிகப்பெரிய அளவில் ப்ரிப்பேர்டு போருக்கான பேட்டிலில் தங்களை இணைத்துக் கொள்வதற்கு ப்ரிப்பரேஷன் மட்டுமல்ல, ஈரானுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சகம் அப்பாஸ் அராகச்சி தனது ஸ்டேட்மெண்ட் ஓப்பன்லி டிஸ்க்ளோஸ்ட் டு த மீடியா, நாங்கள் கடந்த காலத்தை விட முழு அளவிலான ப்ரிப்பரேஷனுக்கு தயாராக இருக்கிறோம். வலுவான கட்டமைப்பை நாங்கள் மேற்படுத்தி இருக்கிறோம். பலிஸ்டிக்ஸ் மட்டுமல்ல, எங்களிடத்தில் குரூஸ் ஏவுகணைகள் அதிகம் இருக்கிறது. இதையெல்லாம் அவர் சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு வழங்கிய செவ்வியில் இரகசிய தகவலில் 3000ற்கு மேற்பட்ட ஏவுகணைகள் பலிஸ்டிக்ஸ், அதில் நிறைய குரூஸ் ஏவுகணைகள் இருப்பதாலும் தங்களிடம் ஈரான் துவம்சம் செய்கின்ற போது அதை எதிர்த்து தாக்குவதற்கான வல்லமை இல்லை என்பதையும் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இது ரொம்ப முக்கியமான செய்தி. இந்த செய்தியின் மூலமாக அமெரிக்கா உண்மையை உணர்ந்து கொண்டதால் அமெரிக்கா இப்பொழுது, உங்களுக்கு ஒரு சந்தேகம், நேற்றைக்கு நீங்கள் சொன்னீர்கள் போர் இல்லை, பிபிசியின் செய்தி, நான் வரக்கூடிய செய்தினால் என்னுடைய செய்தி இல்லை, ஆனால் இன்றைக்கு சொல்கிறீர்கள் ஈரானை எதிர்ப்பதற்கு இஸ்ரேல் தயங்குகிறது, ஹெசிடேஷன், அவர்களை டேக் ஆஃப் செய்வதற்கு, பேட்டில் சந்திப்பதற்கு, ஈரானுக்கு எதிராக போராடுவதற்கு இஸ்ரேல் தயங்குகிறது. ஏனென்றால் பலியீடாக போறது இஸ்ரேல் தான். இரண்டாவதாக 12,000 மேற்பட்ட உளவாளிகள் கொல்லப்பட்டதும், அது 5,000 என்று சொல்லப்படுகிறது. மற்றொரு இடத்தில் 12-15. இதற்கான கணக்குகள்லாம் சரியாக ப்ரிசைசிவா துல்லியமா நாம் சொல்ல முடியாது. ஏனென்றால் இந்த நாட்டுக்குள்ள இருக்கிற அரசு பெரிய காடுகளையும் மலைகளையும் கொண்ட நாட்டில் எத்தனை பேர் கொல்லப்பட்டார்கள் என்பதெல்லாம் அவங்க சொல்றதா ரெக்கார்டு. இப்ப இவர்களுக்கு உளவு செய்து கொண்டிருந்த அனைவரையும் கொல்லப்பட்டு 40,000 பேரை மறைக்குள்ள போட்டாங்க. அவங்க வெளியே வரவே முடியாது.
நீ எவனும் போய் பார்க்க மாட்டான். உயிர் வாழ்ந்தா போதுன்னு தான் இருப்பாங்களே தவிர, ஈரானுக்கு எதிராக சதி செய்யும் அமெரிக்க சிஐஏ மொசாத் உளவாளிகள் ஒருபோதும் முன்வர மாட்டாங்க. இதுக்கு இடையில ஸ்டார்லிங்கினுடைய அந்த கனெக்ஷன் மூலமாக என்ன நடந்திருக்குன்னா 40,000 பேர் கனெக்ஷன் ஆகிறத பக்காவா துல்லியமா பிடிச்சி அவங்களையும் ரொம்ப அழகா தூக்கிட்டாங்க. அப்போ இப்போது நீங்க எப்படி ஸ்டார்லிங் கனெக்ஷனை பெற்றீங்க, இது ஏன் பெற வேண்டும், உங்களுக்கு பின்னணி தகவல் யார் என அடுத்து ஒரு ஏராளமான பேர் வளையத்திற்குள் வந்திருக்கிறார்கள். அவர்களையும் காலி செய்ய போகிறார்கள். இதுவரைக்கும் ஈரானை உளவு அமைப்புகளின் மூலமே நாசம் செய்து கொண்டிருந்த இஸ்ரேல், அமெரிக்கா தற்போது ஈரான் விழித்து கொண்டதால் அவர்கள் பெரும் அச்சத்துக்கு உள்ளாயிருக்கிறார்கள். இதற்கிடையில அமெரிக்காவினுடைய ஹரி ட்ரூமன் மற்றும் எப்ரஹாம் லிங்கன் போன்ற கப்பல்கள் மத்திய கிழக்கு நாடுகளை நோக்கி பயணிக்கின்றதே, இது உண்மைதானா என்றால் அது உண்மைதான். அமெரிக்காவினுடைய எப்ரஹாம் லிங்கன், ஹரி ட்ரூமன் கப்பல்கள் மத்திய கிழக்கை நோக்கி பயணிக்கின்றது. அது மட்டுமல்லாமல் இது எதற்காக என்றால் அமெரிக்கா போர் செய்யலாம் என்பதற்காக அல்ல. அமெரிக்கா தங்களுடைய எக்ஸிஸ்டன்ஸ்னா எங்க எக்ஸிஸ்டன்சி, அதனுடைய இருப்பை மத்திய கிழக்கில் உறுதி செய்வதற்காக ஹரி ட்ரூமன் மற்றும் ஆபிரஹாம் லிங்கனை அனுப்புகிறது. நீங்கள் ஏற்கனவே தெரிஞ்சிருப்பீர்கள், அமெரிக்கானுடைய கப்பல்கள் மூலமாக தாக்கி 1700 நிலைகளில் ஹவுதிகளோடு தாக்கி கையெழுத்து போட்டு சரண்டரான போன கதையில இப்போ அமெரிக்கா ஈரானை தாக்குவதற்கு கத்தர் அனுமதி இல்லை, அப்துல் ரஹ்மான் அல் தானி அனுமதி இல்லை, நேற்றை சொன்ன சவுதி அரேபியாவும் அனுமதி இல்லை, மற்றும் யுஏஇ, ஜோர்டான், துருக்கி எந்த நாடும் கொடுக்காது, எகிப்து யாருமே கொடுக்க மாட்டான். அப்ப அவன் தாக்குறதுக்கு ஒரே இடம் கடல் பகுதி, கடல்ல இருந்து தொடர்ந்து தாக்க முடியாது. ஹவுதிகள்ட்டு சரண்டரான அமெரிக்கா ஈரானை எதிர்ப்பது சாத்தியமில்லை. இஸ்ரேலும் கையை விட்டு விட்டார்கள். ஆனாலும் நான் இருக்கிறேன், நான் ரவுடிதான் என்பதை போன்று அமெரிக்கா தற்போது ஹரி ட்ரூமன், ஆபிரஹாம் லிங்கன் கப்பலை அனுப்பியிருக்கிறார்கள். அடுத்த செய்தி, இந்த போர் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்குமான போரா? இல்லை. என்ன சொல்கிறீர்கள்? ஆம், அதுதான் உண்மை. ஈரானை தாக்குவது ஈரானை அல்ல, ஈரானை தாக்குவது சீனாவை தாக்குவதற்கு என்ன புது கதையாக இருக்கு? சீனாவின் எலும்பை முடிப்பதற்குத்தான் அமெரிக்கா திட்டம் போட்டது. ஏனென்றால் தென் அமெரிக்க நாடுகளிலும் லத்தீன் அமெரிக்க நாடுகளிலும், நான் சொல்கின்ற இந்த பஹாமா, நான் சொல்லுகின்ற வெனிசுவலா, இங்கெல்லாம் உற்பத்தி ஆகிற அவ்வளவும் சீனாவுக்கு தான் சென்றது. பெரும் முதலீடுகள், 45 லட்சம் கோடி முதலீடுகள், 10 லட்சம் கோடி முதலீடுகள் டெலிகாம்ல, மீதி ஏனைய மூடல்கள் 60 லட்சம் கோடி காலி செய்து விட்டார். அங்க இருக்கக்கூடிய நிக்கோலஸ் மதுரா பிஹைண்ட் த ஸ்கிரீன் மாதிரி, அவர் பிஹைண்ட் த பார். இப்போ அவர்களுக்கு ஆயுதத்தை பெட்ரோலை கொடுக்கிற ஈரானையும் காலி செய்து விட்டால் ஒட்டுமொத்தமாக இஸ்ரேல் சீனா காலி என்பதை அமெரிக்கா உணர்ந்து என்ன செய்தாங்க? சீனா F-35 போர் விமானங்களுக்கு மேற்பட்ட போர் விமானங்கள் மூலம், F-35 போர் விமானங்களை அனுப்பி வைக்கப்பட்டது மூலம் டேங்கர்களை ஏராளமான 12க்கு மேற்பட்ட இந்த போர் தாங்கிகள், மிகப்பெரிய கண்டெய்னர்களை எல்லாம் போர் விமானங்கள் மூலம், ஏர் கார்கோ மூலம், கார்கோ ஃபிளைட்ஸின் மூலம் ஈரான்ல இறக்கிக்கிட்டே இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, அவங்க இதன் மூலமாக ரடார் சிஸ்டத்தை மூலம் கண்டுபிடிக்க முடியாமல் இருப்பதற்காக அவர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா, மத்திய கிழக்கில் சேரக்கூடிய இவற்றை ரடார் சிஸ்டத்தின் மூலமாக கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு கார்கோ பிளைட்டின் மூலம் ஏராளமான ஆயுதங்களை ஈரானுக்கு அனுப்பி கொண்டே இருக்கிறார்கள் நேற்று இரவு வரை. இதுக்கு இடையில சென்காம் தயாராக இருக்க வேண்டும், அதாவது மத்திய கண்ட்ரோல் ரூம் சென்காம் என்று அமெரிக்கா மத்திய கிழக்கில் அறிவுரை வழங்கியிருக்கிறார்கள். 2 அல்லது 3 வாரங்களுக்கு பின்பு தாக்குதல் திட்டம் இருப்பதாகவும் ஒரு செய்தி தெரிவிக்கிறது. அது உறுதியற்றாத செய்தி, ஆனால் இருக்கலாம். அதற்கப்புறம்
இஸ்ரேல் ஏவுகணை உற்பத்தி இல்லை. ஈரானுடைய கைவசம் 3000க்கும் மேற்பட்ட ஏவுகணைகள், தற்போது ஏராளமான ஏவுகணை. இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். மத்திய கிழக்கு நாடுகளில் இஸ்ரேல் நாட்டில் இப்பொழுது தாக்குதல்கள் தொடரும் என்றால் மத்திய கிழக்குகள் நாட்டில் இருக்கும் அமெரிக்காவினுடைய படைநிலைகள், அமெரிக்காவுடைய இராணுவங்கள் அனைத்தும் காலி என்பதையும் அமெரிக்கா நன்கு உணர்ந்தது. அது மட்டுமல்லாமல் வலமைக்கு வித்தியாசமாக 16 கார்கோ விமானங்களில் சீனா அனுப்பியதில் இதுல மிக முக்கியமாக பாதுகாப்பு சாதனங்கள், ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், இது எல்லாம் ரெடார் சிஸ்டத்தில் சிக்குள்ளாமல் இருப்பதற்கு ஏர் டிரான்ஸ்ஃபர் சிஸ்டம் அப்படிங்கிறத ஆஃப் பண்ணி வச்சுட்டு தான் இறங்கினாங்களாம் சீனா. சமிக்சைகள் ரெடார் கிடைக்காம, அந்த ஃப்ளைட் வந்ததும் தெரியாம, போனதும் தெரியாம, உள்ளே இருக்கிறதும் தெரியாம ஏர் டிரான்ஸ்ஃபர் சிஸ்டத்தின் ஆஃப் செய்து மெதுவாக 16 கார்கோ ஃப்ளைட்ல ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தான் அதிகமாக கொண்டு வந்ததாக சொல்லப்படுகிறது. தன்னை காத்து கொள்ளும் வகையில்தான் சீனா ஈரானை காத்து கொண்டிருக்கிறது. ஈரான் அழிந்தால் மத்திய கிழக்கு அமெரிக்காவின் வீழ்ச்சி அடையும். எல்லா நாடுகளும் அமெரிக்காவுடைய ஆட்கள் தான். ஆகவே தொழில்நுட்ப சாதனங்கள், ரேடார் சிஸ்டங்கள், ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்கள், மிசைல் சிஸ்டங்கள், எலக்ட்ரானிக்ஸ் வார்ஃபர் எல்லாவற்றையும் என்னென்னலாம் இருக்குமோ மைக்ரோ முதல் மேக்ரோ சிஸ்டம் எல்லாம் அனுப்பிட்டாங்க. ஆனால் இன்னும் 2-3 வாரங்களில் தாக்குதல் நடக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் அப்பாஸ் அராக்ச்சி என்ன சொல்கிறார்? நீங்க நினைக்கிற மாதிரி முதல் தாக்குதல் இல்லையப்பா, இதுல பேராயுதங்களை நாங்க பயன்படுத்துவோம். நாங்க இனி இருந்தாலும் ஒன்று, இல்லாவிட்டாலும் ஒன்று, எந்த எல்லைக்கும் நாங்க இதுவரை ஆய்வு செஞ்ச அனைத்து சாதனங்களையும், அனைத்து ஏவுகணைகளையும், அனைத்து பலிஸ்டிக்ஸ் குரூஸ் ஏவுகணைகள், ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகள் எல்லாவற்றையும் கண்டவிட்டு கண்டமடைக்கும் டியூகோ கார்சியா வரைக்கும் அணு ஆயுதத்துக்கு சமமான ஒரு கிளஸ்டர் ஏவுகணைகள், ஒரு ஏவுகணை போட்டால் இட் ஷுட் பி இருக்கும், பல வினைகளில் போகும். இதெல்லாம் நாங்கள் வைத்திருக்கிறோம். ஏன்னா அவங்கள்ட்ட என்ன இருக்குன்னு தெரியாது. ஏன்னா அப்பாஸ் அராக்ச்சி சொல்றாரு, நாங்க உலகத்துக்கு பயந்து லேசான தாக்குதலைத்தான் 25 ஜூலையில் நடந்த போரில் இஸ்ரேலோடு தாக்கினோம். அதிலே இஸ்ரேல் அழிந்து போனது. ஆனால் இப்போது எங்களுக்கு have no பவுண்டரி, எந்த எல்லைக்கும் தாக்குவோம். அதுல ஒரு ரகசிய செய்தி ஒன்று இருக்கு. இன்னைக்கு ஈரானை தாக்குனால் ஈரானை காக்குவது கடமையாக்கப்பட்டு விட்டது சீனாவுக்கு, அதற்கு அடுத்து ரஷ்யாவுக்கு, அதற்கு அடுத்து பெரும் தொழில்நுட்ப அறிவை கொடுத்திருக்கிற வடகொரியா. அதனால ஈரானை கை வைக்க வாய்ப்பில்லை. ஆனாலும் ஹரி ட்ரூமன், ஆப்ரஹாம் லிங்கன் கப்பல் வருவதால் இன்னும் 2 வாரங்களில் தாக்குதல் இருக்கலாம், மட்டுப்படுத்திய தாக்குதலாக இருக்கலாம் என அரசியல் புரசலான செய்திகள் வந்திருக்கிறது. மீண்டும் உண்மையான இது போன்ற ஆதார செய்திகளோடு அடுத்து நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.